பட்டியலினத்தவர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டவர்கள், சிறுபான்மையினர், பெண்கள் இவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லை. அதுவும் குறிப்பாக சமீப ஆண்டுகளில் நிலைமை மோசமாக உள்ளதுன்னு அவங்க சொல்றாங்க. காங்கிரஸ் காலத்திலும் இதே நிலைமை தான். இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இருந்து இப்போ ஒரே ஒரு தலித் தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போனார் தமிழ்நாட்டுல இருந்து. அப்போ ஏன் இல்ல அப்படின்ற கேள்வி கேட்கிறேன். அதுக்கப்புறம் காங்கிரஸ் தானே ஆனாங்க, அவங்க இல்ல. இப்ப பிஜேபிலயும் ஏன் தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் போயிருக்காங்க அப்படின்ற கேள்வி கேட்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தினுடைய சாங்ஷன் ஸ்ட்ரென்த் 75, ஆனா ஒர்க்கிங் ஸ்ட்ரென்த் 65. 65ல ஒரு 4 நீதிபதிகள் வெளி மாநிலத்தில். அந்த 40 இல்ல 42 பேர்ல 8 பேர் வந்து பார்ப்பனர்கள். அதெல்லாம் கிட்டத்தட்ட 20% இருக்காங்க. ஷெட்யூல் காஸ்டோ, வன்னியரோ அல்லது முக்குளத்தோரோ யாருமே. உதாரணம் முக்குளத்தோர்னு எடுத்துக்கிட்டா 2 பேர் தான் இருக்காங்க. அதே மாதிரி வன்னியரோ 2 பேர் 3 பேர் தான் இருக்காங்க. 10% இருக்கக்கூடியவங்க 80% நியமிக்கப்படுவதும், 90% இருக்கவங்க 20% நியமிக்கிறது என்னங்க நியாயம்? உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொலேஜியம் தான் பிரைமசி அப்படி என்று சொன்னாலும் நடைமுறையில் ஒன்றிய அரசு என்ன நினைக்குதோ அதை நிறைவேற்றுகிறாங்க. எப்படி சிபிஐ அவங்க நினைக்கிற மாதிரி செயல்பட வைக்கிறாங்களோ, எப்படி இடியை செயல்பட வைக்கிறாங்களோ, எப்படி இன்கம் டாக்ஸ் ரைடை செயல்பட வைக்கிறாங்களோ, எப்படி தேர்தல் கமிஷன் அவங்க கைக்குள்ள வச்சிருக்காங்களோ, அது போல உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமனங்களை அவங்க நினைச்ச மாதிரி தானே செய்யறாங்க. ஒரு கிளார்க்கா இருக்கலாம், இல்லது நீங்க வந்து பியூனா இருக்கலாம், துப்புரவாளரா இருக்கலாம், ஆனா மேல் பதவியில இருக்கக்கூடாது அப்படின்ட்டு மண்டல் தீர்ப்புலயே ஒரு பெரிய லாங் லிஸ்ட் சொல்றாங்க சார். அது எனக்கு உடன்பாடு இல்லை. 2018 இருந்து 2021 வரைக்கும் 601 உயர்நீதிமன்ற பதவிகள் நிரப்பப்பட்டிருக்கு. அது 457 பேரு பேசாதிக்காரங்க அப்படின்னா 80% கிட்டத்தட்டன்றாங்க. பேரொளி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் திரு ஹரி பரந்தாமனும் திரு சந்துரு அவர்களும் முன்வைத்திருக்கிறாங்க பிரஸ் மீட்ல. உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்துல பாரபட்சம் இருக்குது, அங்க அரசியல் சார்பு இருக்குது, அங்க ஜாதி சார்பு இருக்குது என ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ஹரி பரந்தாமன் அவர்களுடன் பேச போகிறோம். வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நீங்க இன்னைக்கு பிரஸ் மீட்ல ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு வச்சிருக்கிறீங்க. ஒரு ஜாதி சார்பு இருக்கு, மத சார்பு இருக்கு, அரசியல் சார்பு இருக்கு, RSS ஐடியாலஜி உள்ளவங்க தான் நீதிமன்றத்துக்குள்ள, உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் நீதிபதிகளாக வர முடியுதுன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன நடக்குது உயர் நீதித்துறையில? சார், நான் குற்றச்சாட்டு சொல்ல சார், இது உண்மையை சொல்றோம். முதல்ல உண்மை, அந்த உண்மை கூட என்னையும் தாண்டி பாராளுமன்ற குழு, அதாவது பாராளுமன்றமே நியமித்த குழு, ராஜ்யசபை 10 பேரும், லோக்சபை 21 பேர் 2022 இது சம்பந்தமாக நீதித்துறையில், உயர் நீதித்துறை சம்பந்தமான பல பிரச்சனைகள், மொத்தம் 47 பக்க அறிக்கை அவங்க கொடுத்து 7/8/2023 அவங்க அங்க சமர்ப்பிக்கிறாங்க. அவங்க அப்படி சமர்ப்பிக்கக்கூடிய அந்த அறிக்கையில இந்த விஷயங்கள்ல நாங்க சொன்னதெல்லாம் தெளிவா இருக்கு சார். அதுல RSS ஐடியாலஜின்ற வார்த்தை இல்லை, அதை தவிர நீங்க சொன்னதெல்லாம் இருக்கு. அதாவது இந்த டைவர்சிட்டி டெபிசிட்ன்ற வார்த்தையை அவங்க உபயோகப்படுத்துறாங்க. அதே மாதிரி அவர்கள் உபயோகப்படுத்துறாங்க பட்டியலினத்தவர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டவர்கள், சிறுபான்மையினர், பெண்கள் இவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லை. அதுவும் குறிப்பாக சமீப ஆண்டுகளில் நிலைமை மோசமாக உள்ளதுன்னு அவங்க சொல்றாங்க சார். அதனால இங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க அவங்க இதை பரிந்துரை செய்யறாங்க. அதனால ஹைகோர்ட்டோட கொலிஜியமும் உச்ச நீதிமன்ற கொலிஜியமும் இதை கணக்கில் எடுத்துக்கணும். அது டைவர்சிட்டியை கணக்கில் எடுத்துக்கிட்டு அனைத்து மக்களும் இந்த உயர் பதவிகளுக்கு வருவதற்கு ஏற்ற மாதிரி நியமனங்கள் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க சார். நான் புதுசா சொல்ல, அதே மாதிரி உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் சொல்லுது. அந்த இதை வந்து கடைபிடிக்கல, இந்த அரசுக்கு செய்ய மாட்டேங்குது அப்படின்றத நான் குற்றம் சாட்டுறோம். இப்ப மட்டும் இல்ல, தொடர்ந்து இருக்கு, அது இன்னும் கூடுதல் ஆகிட்டே இருக்குன்னு தான் சார். தொடர்ந்து நான் இன்னும் காங்கிரஸ் அரசு என்னமோ இதுக்கு முன்னாடி அவங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு நாங்கள் சொல்லலை. அது இன்னும் கூடுதலாக ஒஸ்ட் ஆயிட்டு இருக்கு இன்னும் அப்படின்றதானே தவிர, காங்கிரஸ் காலத்திலையும் இதே நிலைமை தான். இது வரைக்கும் தமிழ்நாட்டில இருந்து 1972 காலகட்டத்தில் 70s எண்ணில் 75 நினைக்கிறேன், அப்போ ஒரே ஒரு தலித் தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போனார் தமிழ்நாட்டில இருந்து. இது வரையில வரதராசன். அப்போ ஏன் இல்லை அப்படின்ற கேள்வி கேட்கிறேன். அதுக்கப்புறம் காங்கிரஸ் தானே ஆனாங்க, அவங்க இல்லை. இப்போ பிஜேபிலையும் ஏன் தமிழ்நாட்டில இருந்து எத்தனை பேர் போயிருக்காங்க அப்படின்ற கேள்வி கேட்கிறோம்.
அதனால இதை வந்து பொதுவாகவே இதை வந்து பார்லிமெண்டரி கமிட்டி சொல்றதுதான் சொன்னா, அப்புறம் வந்து இந்த பார்லிமெண்டரி கமிட்டியில் கூட வில்சன் இருக்காரு, அங்கேயும் இந்த கேள்விகளை அவர் எழுப்புறாரு. நான் சொல்றது அப்படியே எழுதுறாரு. அதே மாதிரி அவர் பிரைவேட் மெம்பர் பில் ஒன்று ராஜ்யசபையில் அவர் மூவ் பண்ணியிருக்காரு. அதில் வந்து இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சுருக்கம் ஒரு 1 to 2 பேஜஸ் தான் இருக்கிறது. உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றங்கள்லாம் அனைத்து தரப்பினரும் அனைத்து பிரிவினரும் அங்கே இருக்கணும் அப்படின்றத அந்த பில்லோட கருவை தான். அது பாஸ் ஆகுமா அப்படின்னு தெரியாது. அந்த பில் கான்ஸ்டியூஷன்ல திருத்தங்க கேட்கிறாரு, இதை உறுதிப்படுத்த மாநில அரசு நியமனங்கள் நடைபெறணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இன்னைக்கு ஏன் குறிப்பா இந்த நேரத்தை ஏன் சூஸ் பண்ணணுன்றது முக்கியமா எதுக்காகன்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு 25லேருந்து 30 வேக்கன்சி வரைக்கும் இந்த 2025 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பதவி நிரப்பு இருக்கிறாங்க. அப்போ இந்த டைவர்சிட்டி வந்து கணக்கில் வச்சுக்கிட்டு பண்ணணும் அப்படின்றத சொல்றோம். இப்போ வந்து டைவர்சிட்டி இல்லை, அது மற்ற மாநிலங்களில் கம்பேர் பண்றப்ப பெட்டரா இருக்குல்ல, ஆனால் நம்ம ஊர்லயே இல்லை அப்படின்னு சொல்றோம் நாங்கள். இப்போ மொத்தம் அதை பத்தி நீங்க இந்த விவரங்கள்லாம் கொடுத்துருந்தோம். உங்க வீடியோக்காகவும் நான் என்ன சொல்றோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தினுடைய சேங்ஷன் ஸ்ட்ரென்த் 75, ஆனால் ஒர்க்கிங் ஸ்ட்ரென்த் 65. 65ல் ஒரு 4 நீதிபதிகள் வெளி மாநிலத்தில் இருக்காங்க. அதனால அதையும் நம்முடைய காலி இடமாக கணக்கில் கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 65ல் அந்த 4 கூட சேர்த்து 65லேயே 2 தரப்பு இருக்காங்க. ஒன்று வழக்குரைஞராக இருந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டவர்கள், இன்னொன்று மாவட்ட நீதிபதிகளாக இருந்து நியமிக்கப்பட்டவர்கள். இதில் சுமார் 65ல் இது 40, அது 25ன்ற ரேஷியோவில் இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட அந்த 40 இல்லை 42 பேர்ல 8 பேர் வந்து ஒரு பார்ப்பனர்கள். அதெல்லாம் கிட்டத்தட்ட 20% இருக்காங்க. எந்த கம்யூனிட்டி, தமிழ்நாட்டில் கூட எந்த கம்யூனிட்டிக்கும், அதாவது ஷெட்யூல் காஸ்டோ, வன்னியரோ அல்லது முக்குளத்தோரோ யாருமே, உதாரணம் முக்குளத்தோர்னு எடுத்துக்கிட்டா 2 பேர் தான் இருக்காங்க. அதே மாதிரி வன்னியரோ 2 பேர் 3 பேர் தான் இருக்காங்க. இதனால ஷெட்யூல் காஸ்ட்டுங்க இந்த எண்ணிக்கையில தான் இருக்கு. 3 பேர் சேர்த்தா 8 பேர் இருப்பாங்க. யாரு நான் சொல்றேன், இந்த 3 கம்யூனிட்டி சேர்த்தா 8 பேர் இருப்பாங்க. ஒரு தனி கம்யூனிட்டி மட்டும் என்னங்க, ஆனா பார்ட்னர்கள் இந்த தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை சமூகங்கள், வன்னியர் சமூகம், முக்குளத்தோர் சமூகம், இவங்க சேர்ந்து 8 பேர் தான் இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுடைய குறிப்பா எஸ்டி கூட இல்ல, எஸ்சி இங்க மலைவாழ் மக்கள் பெருசா கிடையாது, 1% தான் எஸ்டி மக்கள். இவங்க தான் பெரும்பான்மையான சமூகம். இவர்கள் வந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து 8 பேர் இருப்பாங்க. பார்ப்பனர்கள் மட்டுமே 8 பேர் இருக்காங்க. இது இருக்கிறது பரவாயில்ல சார், இனிமேல் புதுசா போடுறதுல அதை வந்து இல்லாம மீதி எல்லாருக்கும், அது இன்னும் சில சமூகங்கள்லாம் உயர்நீதிமன்றத்தையே பார்த்ததில்லை அந்த அந்த வழக்குரைஞர்கள். நான் சொன்ன மாதிரி பெருமலைக்கல்லர் டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி சார். ஒன்ஸ் வந்து ஒரு ஸ்டிக்மேட்டிக், அதை அவர்கள் வந்து கல்லர் திருடர்கள் என்று அவங்கள ட்ரைப்ஸா பிரிட்டிஷ்காரன் நோட்டிஃபை பண்றான். அதை எதிர்த்து நடந்த போராட்டம், அதை துப்பாக்கி சூடு, அப்புறம் அதை டீநோட்டிஃபை பண்றது தான் டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி. அந்த பெருமலைக்கல்லர் உட்பட அவர்களுக்கெல்லாம் இல்லை. அப்புறம் ஆச்சாரி சொல்லியிருந்தேன், நான் டோபி கம்யூனிட்டி சொல்லியிருந்தேன், நாவிதர்கள், இன்னும் பல்வேறு சிறு பல கணக்கு புள்ள, இந்த மாதிரி எவ்வளவோ கம்யூனிட்டிஸ் இங்கே இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இதுக்கான வாய்ப்பு கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். இதை வந்து டைவர்சிட்டி, அதை வந்து பார்லிமெண்டரி கமிட்டி சொன்னதை நாங்கள் வலியுறுத்திக்கிறோம், ரீட்ரேட் பண்ணுறோம். நாங்களும் புதுசாக சொல்லலை. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்றோம், ஆனால் சொல்றதை செய்ய மாட்டாங்க. எந்த அரசும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இதையெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு வலிமை வந்து இங்க இந்த இயக்கங்களுக்கு இல்லை. அதான் காரணமா பார்க்குறோம். ஏன்னா பார்லிமெண்டரி கமிட்டியில 2023 கொடுத்தது, 2018 வந்த வேக்கன்சி 601 வேக்கன்சியில 79%, சுமார் 80% உயர் சாதிக்காரர்கள். 457 பேரை உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிச்சிருக்கு 18 23 வரைக்கும். அவங்க சொல்றாங்க, ஏன் இது எப்படி நியாயம்? 10% இருக்கக்கூடியவங்க 80% நியமிக்கப்படுவதும், 90% இருக்கவங்க 20% நியமிக்கிறது என்னங்க நியாயம்? நான் சொன்ன அந்த பிரிவை நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. இவர்கள் எப்படி, அதுதான் நம்ம வந்து இந்த கேள்வியாக நாம் எழுப்பியிருக்கோம். இதுக்கு பதில் கிடைக்கணும்ன்றதுதான். இது வந்து ஒரு விவாத பொருளாக ஆகணும். ஒரு அதை விவாத பொருள் ஆவதன் மூலம் ஒரு நியாயம் கிடைக்கணும்ன்றதுதான். அவங்களே கமிட்டி, அவங்க அமைச்ச கமிட்டி, பிஜேபி அமைச்ச கமிட்டியிலே வந்து இந்த டைவர்சிட்டி இல்ல அப்படின்னு சொல்லுது. பிஜேபின்றது சரியான வார்த்தை அல்ல. பாராளுமன்றம் அவங்க ஆட்சி செய்யறாங்க. பாராளுமன்றத்துல 2 அவைகள், ராஜ்யசபை லோக்சபை 2 சேர்ந்த
பாராளுமன்ற குழு 31 பேர். அவர்கள் இதற்காகவே பிரத்யேகமாக உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றங்கள்ல செய்யக்கூடிய சீர்திருத்தங்கள் சொல்றப்ப நியமனம் சம்பந்தமாக அவங்க சொல்ற பரிந்துரை பல பரிந்துரை இல்ல. அது வந்து நமக்கு இந்த நம்ம டாபிக் சம்பந்தம் இல்லை. அந்த கமிட்டில வில்சன் இருந்திருக்கிறாரு. 23 அவங்க சமர்ப்பிக்கிறாங்க. அதுல யுனானிமஸா சமர்ப்பிக்கிறாங்க. அதுல எதுவும் டிசென்ட் எல்லாம் இல்ல. அதான் இதுல முக்கியம். யுனானிமஸா பிஜேபி, காங்கிரஸ் எல்லாரும், திமுக எல்லாரும் சேர்த்து அந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, அந்த பரிந்துரை கொடுக்குறாங்க. இப்போ வில்சன் ஒரு பிரைவேட் மெம்பர் பில் கொண்டு வந்திருக்காரு. ஒரு 3 அரசமைப்பு சட்டத்தை இப்ப சமீபத்தில் லாஸ்ட் வீக் கொண்டு வந்திருக்காரு. 10 நாள் கொண்டு வந்திருக்காரு. அவர் ஒரு 3 அரசமைப்பு சட்டத்தை வந்து பிரிவு 203 அரசமைப்பு சட்டத்தை முன்வைக்கிறாரு. அதை பார்த்தேன். அப்ப அந்த இப்ப ஏற்கனவே இப்ப இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசுடைய அமைச்ச கமிட்டி தான் சொல்லுது. இப்ப அதற்கு தகுந்த மாதிரி வில்சனும் பிரைவேட் மெம்பர் பில் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்ப இதை பிஜேபி அரசு செயல்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கமிட்டியுடைய ரிப்போர்ட் அவங்களுக்கு உகந்ததாக இல்லைன்னா அது குப்பத்தொட்டில் எரிஞ்சிடுவாங்க. அதுக்கு ஒரு நிர்பந்தம் கிடையாது இல்ல. அது வந்து பரிந்துரை சார், பரிந்துரை தூக்கி விட்டுருவாங்க. பில்ல பாஸ் பண்ற சக்தி வந்து திமுக. தமிழ்நாடு அசம்பிளின்னா அவங்க பில் ஒன்று பாஸ் பண்ணிடுவாங்க. இப்போ தமிழ்நாடு அசம்பிளியில ஒரு தீர்மானம் போட்டுருவாங்க திமுக. ஆனா பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு அதுக்கான எண்ணிக்கை கிடையாது. அதனால அதுக்காக தான் அவருடைய பிரைவேட் மெம்பர் பில்ல பிஜேபி ஆதரிக்காது. அது டெத்து தான் ஆகலான்னு என்னுடைய கருத்து. அவர்கள் சொன்ன கருத்து தான் ஒரு பில்லா கொண்டு வராது சார். அவங்க பார்லிமெண்ட் கமிட்டி சொன்ன, ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்றதும் அதுக்கான வலுவான இயக்கம் இருக்குமானால், இதை கேள்வி கேட்கிற இயக்கம் இருக்கு. தமிழ்நாடு மாதிரி எல்லா மாநிலங்களும் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் இது நடக்கலாம். நடக்காமலாம் போகணும்லாம் நான் சொல்லலை. அதாவது எல்லாமே சாத்தியம், எது நடக்க முடியாதுன்றதெல்லாம் இல்லை. நம்ம கேட்கறது கரெக்டான நியாயமான உரிமை தான் கேட்குறோம். அது நடக்கணும் அப்படின்றது தான். உங்களோட இன்டர்வியூல இன்னும் சில குறிப்பிட்ட விஷயங்களை குறிப்பா சொல்றீங்க. சிலரை நீதிபதிகளாக கொலிஜியம் பரிந்துரை பண்ணாலும் ஒன்றிய அரசு அந்த பரிந்துரைகளை ஏற்க மறுக்குது. குறிப்பாக குரேஷி, ஜான் சத்தியன் போன்றவர்களை, முரளிதர் போன்றவர்களை. அதற்கு ஸ்பெசிபிக்கான அரசியல் காரணங்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அரசியல் காரணம் இருக்கு சார். ஏன்னா அவங்க வந்து வழக்கமாக அவங்களுக்கு இணக்கமாக இப்போ முதலா இந்த கொலிஜியம் முறையை ஒழிக்கணும்னு பிஜேபி சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க அதை பத்தி கவலை இல்லை, அவங்க ஒழிக்கணும்னு இல்லை. இதே கொலிஜியம் முறையில அவங்களுக்கு வேண்டியவங்க நியமிச்சிட்டு இருக்காங்க. அதை நியமனம் தான் நியமிப்பாங்க சார். மற்ற பரிந்துரைகளை கொலிஜியம் சொல்ற பரிந்துரைகள் நியமனம் பண்ண மாட்டாங்க. அதான் இந்த உதாரணங்கள் நாங்க சொன்னோம். இது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சார். இப்போ நம்ம மாநிலத்து வரைக்கும் தான் நம்ம பேசணும். அது ஒன்னே ஒன்று தான் கிருப்பால் சொன்னேன், அது மகாராஷ்டிரால இருந்து. இன்னும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த இதே இது இருக்கு. அது நம்ம ஊர்ல நம்ம வந்து பரவாயில்ல. ஏன்னா 75க்கு 10ன்னா என்ன சார், கிட்டத்தட்ட 15%, 20% பாவல் தான். பல மாநிலங்கள்ல 40% வேகன்சி இருக்கு. பண்ண மாட்டாங்க. பரிந்துரை போனா கூட அவங்களுக்கு வேண்டியவங்க இருந்தா பண்ணுவாங்க, இல்லாட்டி பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான். ஏன்னா இந்த கொலிஜியத்துல கூட உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொலேஜியம் தான் பிரைமசி அப்படி என்று சொன்னாலும் நடைமுறையில் ஒன்றிய அரசு என்ன நினைக்குதோ அதை நிறைவேற்றிக்கிறாங்க சார். அவங்க நினைக்கிற ஆள் தான் வராங்க. எப்படி சிபிஐ அவங்க நினைக்கிற மாதிரி செயல்பட வைக்கிறாங்களோ, எப்படி இடியை செயல்பட வைக்கிறாங்களோ, எப்படி இன்கம் டேக்ஸ் ரைடை செயல்பட வைக்கிறாங்களோ, எப்படி தேர்தல் கமிஷன் அவங்க கைக்குள்ள வச்சிருக்காங்களோ, அது போல உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமனங்களை அவங்க நினைச்ச மாதிரி தானே செய்யறாங்க. இப்போ அவங்க வந்து இதுக்கு கொலிஜியம் முறைக்கு முன்னாடி இருந்த முறைக்கு இப்போ பெரிய வித்தியாசம் எனக்கு தோணல. ஏன்னா கொலிஜியம் அதை எதிர்த்து நிற்பதற்கு உறுதியாக இல்லைன்னு எனக்கு தோணுது. இதை மாதிரி நாங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். எங்க பரிந்துரையை நாங்க ரீட்ரேட் வேற பண்ணியிருக்கோம். ரீட்ரேட் பண்ணா நீ நியமித்து தான் ஆகணும்னு சட்டம். அந்த சட்டத்தை மீறுறாங்க. மீறும் போது உச்ச நீதிமன்றம் வேடிக்கை பார்க்குது. இன்னைக்கு அதை சந்துரு சொன்னார். ஜஸ்டிஸ் கவுல் வந்து இது சம்பந்தமா எடுத்து நான் எல்லாம் சொன்னார். ஒரு கட்டத்தில் அவருக்கு பெஞ்சில் வந்து ரெக்யூஸ் பண்ணிட்டார், அவரை விலக்கிட்டாரு. அப்போ ஏன் இப்போ எதுக்காக அது தீர்வே காணல. அப்போ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வருத்தமான சூழல். அதனால்தான் அவங்களுக்கு வந்து மீண்டும் வந்து ஒரு என்ஜேஏசியை மீண்டும் கொண்டு வரதெல்லாம் அவங்களுக்கு அவசியம் இல்லை. இதையே அவங்க விருப்பமானதை அவங்க நியமிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய மாதிரியான ஆட்களை, விருப்பக்கூடிய ஆட்களை நியமிக்கிற வேலையை அவங்க செய்யறாங்க. சுதந்திரமான நீதித்துறை அப்படிங்கிறது அது பேச்சுல மட்டும்தான் இருக்கு, செயல்ல இல்ல. உறுதியாக சார், உறுதியாக அது சுதந்திரமான நீதித்துறைன்றது ஒரு பக்கம் இல்லாமல் நம்ம சொல்றது வந்து இப்படி இந்த ரெப்ரசன்டேஷனா இருந்தா கூட சுதந்திரமான நீதித்துறை இருக்குமான்றது அடுத்த கேள்வி. இதில் சமூக நீதி இல்லைன்றது தான் இன்னைக்கு முக்கிய குற்றச்சாட்டு.
இப்படி சமூக நீதி எல்லாம் இருக்கக்கூடிய இருந்தா கூட அவங்களாம் ஒரு சுயேட்சையா நீதித்துறையாக இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரியா இருக்குமான்றது அடுத்த கேள்வி. அது இருக்குமான்றது அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அதுக்குள்ள போகல, இப்ப இல்ல. அது 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 வேற, அந்த இஷ்யூ நம்ம பேசல. இன்னைக்கு உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதியோட காம்போசிஷனை பத்தி பேசணும். யார் யார் இருக்காங்க அங்க மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய, இங்க மதமாகவும் ஜாதியாகவும் பிரிஞ்சிருக்கிறது உண்மை. அப்ப அதுல அவங்க இங்க இருக்கக்கூடிய இந்த மார்ஜினலைஸ் சொசைட்டின்னு அவங்களே சொல்றாங்க. மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிஸ் இருக்கக்கூடிய SC ST OBC இல்ல, ரிலிஜியன் எடுத்துக்கிட்டா மைனாரிட்டிஸ்க்கு இல்ல, ஜெண்டர்னு எடுத்துக்கிட்டா விமனுக்கு இல்ல, அவங்களுக்கு தான் போதிய ரெப்ரசன்டேஷன் இல்ல. இதை சரி பண்றதுதான் சமூக நீதி. அதை செய்யணும்ன்றதுதான் எங்களுடைய கோரிக்கை சார். அப்போ நீங்க இதுல குறிப்பிட்ட மதம் சார்ந்து இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்னும் சொல்றீங்க. அது ஃபேக்ட் சார். 2014 சார் ஏற்கனவே என்னுடைய கருத்து, SC ST OBC விமன் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வராங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லாம, கூடுதலாக 2014 அப்புறம் இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய அளவில் புறக்கணிக்கப்படுறாங்க. மைனாரிட்டிஸ், பர்டிகுலரா இஸ்லாமியர்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சார் குறைஞ்சது ஒரு 3 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இஸ்லாமிய சமூகத்தில் இருப்பாங்க சார். எந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எடுத்தாலும் 3 என்ன கேட்டா, நான் போனப்ப 4 பேரே இருந்தாங்க. அதுல ஒருத்தர் பேர் என்னால் நினைவுபடுத்த முடியல, மீதி 3 பேர் பேரை சொன்னேன். பெங்கால் சேர்ந்த அல்டமஸ் கபீர், அவர் சீஃப் ஜஸ்டிஸாவே ரிட்டையர் ஆனாரு. அவர் அதுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்தை நியமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதி உயர் நீதிமன்றத்தில். அதே மாதிரி கலிஃபுல்லா, தமிழ்நாட்டை சேர்ந்த கலிஃபுல்லா JNK காஷ்மீர்ல தலைமை நீதிபதியா உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு. அதே மாதிரி ஐ திங்க் ஜார்க்கண்ட் நினைக்கிறேன், ஜார்க்கண்டை சேர்ந்த இக்பால் தமிழ்நாட்டில் தலைமை நீதிபதியா இருந்துட்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு. அவள இன்னும் ஒருத்தர் இருக்காரு சார், அவர் இன்னும் இருக்காரு. ஆக்சுவலி இஸ் ஸ்டில் அலைவ். அப்ப 4 பேர் நான் ஒரே நேரத்தில் இருக்காங்க ஒரு 2010-11 காலகட்டத்தில். ஆனால் இப்போ ஒரு நீதிபதி தான் இருக்காங்க. அந்த ஒரு நீதிபதி கூட இப்ப அமனுல்லான்னு ஒருத்தருக்கான்னு நினைக்கிறேன். அவருக்கு முன்னாடி அவரு தலைமை நீதிபதியா இல்லை, அவர் தலைமை நீதிபதியா எந்த உயர் நீதிமன்றத்துல இல்லை. ஏன்னா முஸ்லீம் தலைமை நீதிபதியே இல்லை. போட்டா தானே சார் நியமனம் பண்ண தானே இருப்பாங்க. இவங்க தான் அமீது போட பண்றாங்களே, அப்ப எப்படி இருப்பாங்க? அதனால இதுக்கு முன்னாடி அப்துல் நாசர், அவர் தலைமை நீதிபதி கிடையாது. அவர் இப்ப கவர்னரா இருக்காரு. பாபர் மசூதி தீர்ப்புல அவர் இப்போ ஆந்திராவில் கவர்னரா இருக்காரு. அப்போ எனவே இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சாரி ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ்ன்றத பதிவு பண்றோம் சார். 2018 இதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தினுடைய 4 நீதிபதிகள் சாரி ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி, இப்போ நீதி பரிபாலனத்துல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு, அரசுக்கு வேண்டிய மாதிரி பெஞ்ச் கான்ஸ்டிடியூட்டா பண்றாரு தலைமை நீதிபதிட்டு குற்றச்சாட்டை வச்சாங்க, ஓப்பனா வச்சாங்க 4 நீதிபதிகள். அதே மாதிரி நாங்க சொல்றோம், அனைத்து மக்களுக்கும் ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படின்னு பாராளுமன்ற குழுவே சொல்லியிருக்கு, நிலைக்குழுவே. அதை சரி பண்ணணும்னு சொல்றோம். கான்ஸ்டிடியூஷன் ரெப்ரசன்டேஷன், அடாக்வேட் ரெப்ரசன்டேஷன் என்ற வார்த்தையை பயன்படுத்துது. ரிசர்வேஷன்ங்கிற வார்த்தையை பெரும்பாலான இடங்கள்ல பயன்படுத்தல. நீங்க ரிசர்வேஷன் வேண்டாம், ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படிங்கிறீங்க. ஆனா ரெப்ரசன்டேஷன்னாலே அது ரிசர்வேஷன் தானே. ரிசர்வேஷன் இல்லாம எப்படி ரெப்ரசன்டேஷன் கொண்டு வர முடியும்? இல்ல சார், சாரி, அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமம். அதாவது ஒரு வழக்குரைஞர் சம்பந்தமான வாதம். அதாவது ரிசர்வேஷன் அப்படின்றத நமக்கு இருக்குல்ல, அது ரிசர்வேஷன்ன்றத ஆர்டிகல் 16(4) ஆர்டிகல் 16(4)ல என்ன சொல்லியிருக்குன்னா, அதுல நீங்க ஒரு நிமிடம் எடுத்து பாத்தீங்கன்னா, எந்தெந்த பதவிகளில் பேக்வர்ட் கிளாஸ் தான் யூஸ் பண்றாங்க 16(4)ல. பேக்வர்ட் கிளாஸ்ன்றது SC ST அண்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்றதுதான் அங்க நம்ம புரிஞ்சுக்கிறது. அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னா எந்தெந்த பதவிகள்ல அங்கெல்லாம் கொடுக்கணும்ன்றாங்க. எந்தெந்த பதவிகள்ன்றத உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்புகள்ல சொல்லியிருக்குன்னா, உயர் பதவிகளுக்கு அது 16(4) பொருந்தாது, ரிசர்வேஷன் பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கீழ்நிலை பதவிகளுக்கு தான் ரிசர்வேஷன் பொருந்துன்றாங்க. அதில் உடன்பாடு இல்லை நான் சொல்லியிருக்கேன். அந்த விவாதத்துக்குள்ள போக வேண்டாம். அதனால அப்படி ரிசர்வேஷன் என்ற வார்த்தைக்கு பதிலாக அனைத்து தான் டைவர்சிட்டின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க பார்லிமெண்டரி கமிட்டி. டைவர்சிட்டி டெபிசிட்ன்றாங்க. டைவர்சிட்டி என்றது என்ன? எல்லாருக்கும், அனைத்து தரப்புக்கும், எனக்கு தரப்புன்னு சொல்லி யாருன்னு சொல்றாங்க. எந்தெந்த தரப்பு இது வரைக்கும் பிரதித்துவப்படுத்தலன்றாங்க. அவங்களெல்லாம் பிரதித்துவப்படுத்தணும், அவங்களுக்கு உரிய ரெப்ரசன்டேஷன் தரணும் அப்படின்னு சொல்றோம் சார். ஏன்னா
ரிசர்வேஷன்ற வார்த்தையை வந்து வில்சன் பில்ல கூட கொண்டு வரல அவர். ஏன்னா அதுல பிரச்சனை வரப்போகுது, உச்ச நீதிமன்றம் அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ண போகுது அப்படின்ற கவலை இருக்கு. ஏன்னா உச்ச நீதிமன்றம் இதை மாதிரி உயர் சாதிக்காரர்களே இருக்கிறதுனால தான் அப்படி தீர்ப்பு சொல்லுதுன்றது கூட என்னுடைய ஒரு விமர்சனம். ஏன்னா ஏன் சார் அப்போ உங்களுக்கு கீழ்நிலை பதவி இருக்கு பாருங்க, ஒரு கிளார்க்கா இருக்கலாம், இல்லது நீங்க வந்து பியூனா இருக்கலாம், துப்புரவாளரா இருக்கலாம், ஆனா மேல் பதவியில இருக்கக்கூடாது அப்படின்ட்டு மண்டல் தீர்ப்புலயே ஒரு பெரிய லாங் லிஸ்ட் சொல்றாங்க சார். அது எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா அதை இப்போ விவாதிக்கிற நேரம் இல்லை. அதனால நம்ம என்ன ஒரு உடனடி தீர்வாக நம்ம என்ன சொல்றோம்னா எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கொடு அப்படின்னு சொல்றோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சார் நம்ம இன்னைக்கு இது மட்டும் இல்ல, ஹைகோர்ட் ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மட்டும் இல்ல, எந்த உயர் பதவிகளுக்குமே கிடையாது சார். தயவுசெய்து புரிஞ்சுங்க. பல மாநிலங்கள்ல சபார்டினேட் ஜுடிஷியரி கீழமை நீதிமன்றம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருக்காங்க பாருங்க. நான் தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லாத கடந்து போலான்னு, பல மாநிலங்கள்ல அதுவே கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. நீங்க உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் மட்டும் இல்ல சார், என்ன எல்லா பெரிய பதவிகளுக்கும் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்றது இல்லை சார். நீங்க பல உயர் பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்புல. அதே மாதிரி உயர் படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு, ஸ்பெஷாலிட்டி இதெல்லாம் இருக்கு இல்ல, மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டி அங்கெல்லாம் கிடையாது. எனவே இதை தீர்ப்புல அதுல உடன்பாடு இல்லை. ஆனா இப்ப அதுக்குள்ள நம்ம போய் முட்டி இது பண்ண வேண்டாம். ஏன்னா கான்ஸ்டியூஷன்ல அப்படிலாம் சொல்ல சார். கான்ஸ்டியூஷன்ல உயர் பதவி கொடுக்க கூடாதுன்னு சொல்ல, எந்த வேலைகளில் இருந்தாலும் எந்த வேலைகள்ல அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் இருந்தாலும் கொடுக்க சொல்லுது. தட் இஸ் ரிசர்வேஷன். ஆனா உச்ச நீதிமன்றம் அதனுடைய பல தீர்ப்புகளில் உயர் பதவிகளை கொடுக்க கூடாது. ஏன்னா எஃபிஷியன்சி இன் அட்மினிஸ்ட்ரேஷன் பாதிக்கும்னு சொல்றது எனக்கு உடன்பாடு இல்லை. அதுல அதை இப்ப பேசுற கான்ட்ரவர்சியா வைக்கணும். ஏன்னா அதுக்கே கூட ஒரு காரணம் சொல்றேன் சார். அதுக்கே கூட என்ன காரணம்னா, இந்த உச்ச நீதிமன்றத்துல இந்த தரப்பு இல்லை. யாரு நான் சொல்றேன், இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி அவங்க இல்லாததனுடைய விளைவாக, பெண்கள்லாம் இல்லாததனுடைய விளைவாக அவங்களுடைய தீர்ப்புல வந்து இந்த மாதிரி உயர் சாதி தான் இருக்கணும், இந்த இது இருக்கக்கூடாது, உயர் சாதி இருக்கணும் இல்ல, ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உயர் பதவிகளில் ரிசர்வேஷன் இருக்கக்கூடாதுன்றாங்க. அது தவறு. இப்போ அதை வந்து இதுக்குள்ள போக வேண்டாம் சார். ஏன்னா அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை திருத்துவதற்கான வந்து அது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் சார். ஆனால் இதை பண்ணலாம். ஏன்னா அதே உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள்ல சொல்லி இருக்கு டைவர்சிட்டி வேணும், எல்லாருக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடு. அதே மாதிரி பார்லிமெண்டரி கமிட்டி சொல்லியிருக்கு, இப்போ பிரைவேட் மெம்பர் பில்ல சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ நீங்க ரிசர்வேஷன் வார்த்தைக்கு பதிலாக அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றத அவங்களே ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிறத நீ நடைமுறைப்படுத்துன்னு கேட்குறோம் சார். இல்ல, அதை ரிசர்வேஷன் இல்லாம அப்படின்னு சொல்லும் போது நீங்க அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது அப்படின்னு சிக்கல் வருது இல்ல. நீங்க சரி இப்ப பிஜேபி டைவர்சிட்டி இருக்குல்லே, அதை வந்து டைவர்சிட்டி கணக்குல எடுத்துக்கிட்டு அனைவருக்கும் கொடுக்கணும்ன்றது சொன்னாலே அது வந்து ரிசர்வேஷன் பொருள் தான் சார். வார்த்தை ரிசர்வேஷன் இல்ல சார். ரிசர்வேஷன்னா சட்டமாக ஆகுது சார். இது அதுக்காக தான் சட்டமாக்க கொண்டு வரதுக்கு, அதை கான்ஸ்டியூஷன் ஒரு பகுதியாக கொண்டு வரதுக்கு இப்ப வில்சன் முயற்சி பண்றாரு. பார்லிமெண்டரி கமிட்டியோட பரிந்துரையா இருக்கு. நாம வந்து இது நடைபெறணும்னு நம்ம சொல்றோம் சார். அது எப்படி நடைபெறணும்ன்றதெல்லாம் அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறது தான் எங்க இன்றையோட நோக்கம். இது உண்மையை சொல்றோம் சார். இந்த உண்மையை சொல்றோம். ஏன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு நாங்க பொறுப்பு இல்லை. ஆனால் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு, என்ன உயர் பதவிகளுக்கு ரிசர்வேஷன் பொருந்தாது சார். எந்த உயர் பதவி எடுத்துக்கிட்டாலும் பொருந்தாது சார். நீங்க இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஐஐடியில பேராசிரியர்கள்லாம் எங்க ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க? கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி இது மாதிரி எதானா எடுத்துங்க, எந்த வங்கிகள்ல எடுத்துங்க, உயர் பதவி ஜெனரல் மேனேஜர் எத்தனை பேர் இருப்பாங்க அங்க? அந்த உயர் பதவி போக போக ஜெனரல் மேனேஜர் இல்ல அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய உயர் பதவிகள்லயே இருக்காது. கீழ்நிலை கிளார்க்கு இல்ல ஃபர்ஸ்ட் லெவல் ஆபீசருக்கு தான் இருக்கும். நாம சொல்றோம் அடுத்த லெவல். அதான் சார் பாலிசி டிசிஷன் எடுக்கிற இடம். பாலிசி டிசிஷன் எடுக்கிற இடத்துல ரிசர்வேஷன் இருக்கக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் சொல்லியிருக்காங்க சார். அது ஒரு என்னோட கேட்ட அது ஒரு சரியான தீர்ப்பல்ல. அது வந்து இப்ப பேசுற நேரமானதுதான். நமக்கு இப்ப என்ன பேசுறோம், ஹைகோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் எல்லா பிரிவினரும் நீதிபதிகளா இருக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றத வலியுறுத்துறோம். அந்த தீர்ப்பு வந்து நீ அது நீண்ட கால பிரச்சனை, அதுக்கு திருத்திட்டா பெரிய விஷயம். எல்லா பதவிகளுக்கும் கிளர்க்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதவியிலையும் ஒரு ரிசர்வேஷன் இருக்கணும். ஏன்னா அதுல அந்த காலம், அதாவது எல்லாரும் இப்போ எல்லா கம்யூனிட்டி வர, நான் இப்ப சொல்றேன் 75 வருஷம் ஆச்சு, ஆனா ஒரு பிரமலைக்கல்ல கூட வரல. 75 வருஷம் ஆச்சு, ஒரு ஆச்சாரி வரல, ஒரு கணக்கு புள்ள வரல அப்படின்ற குறை வந்து என்னைக்கு நீங்குதோ, இது வந்து மற்ற மாநிலங்கள் இதை விட கொடுமையா இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா
இப்போ இதை 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 வந்து இதை இதை எப்படி அட்ரஸ் பண்றதுன்றதை தான் நாங்கள் இன்னைக்கு ஒரு சொல்யூஷனாக நாங்கள் சொல்றோம். கொலீஜிய முறை தான் இப்போ வந்து நீதிபதிகளை ரெக்கமெண்ட் பண்ணது அரசுக்கு. கொலீஜிய முறைக்கு இன்னாரை நியமிக்க கூடாது, அதாவது மற்ற ரெப்ரசன்டேஷன் இருக்கக்கூடாது, நீங்க வந்து இன்னாரை தான் நியமிக்கணும் அப்படின்னு எந்தவித கண்டிஷனும் இல்லைல்ல. அவங்க வந்து விஷ் சார் யார வேணாலும் பிக் பண்ணலாம் இல்லையா? பண்ணலாம். அவங்களும் பண்றது இல்லை சார். ஒண்ணு அவங்க பண்றது இல்லை. அது அதையும் நாங்க வந்து சுட்டி காட்டுறோம். அதாவது பார்லிமெண்டரி கமிட்டியும் சொல்லுது, எஸ்சி ஷெட்யூல் சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம், உயர் நீதிமன்ற கொலிஜியம் ஆகிய இரண்டும் இந்த மாதிரி இந்த பிரிவினர் இதுவரையில் அன்ரெப்ரசன்டட் பிரிவினருக்கு கொடுக்கணும், எஸ்சி எஸ்டி ஓபிசி உமன் அண்ட் மைனாரிட்டிஸ் கொடுக்கணும்ன்றத அவங்க சுட்டி காமிக்கிறாங்க. ஆனாலும் அவங்க பார்லிமெண்டரி கமிட்டி சொல்லுது, ஆனாலும் காலேஜியும் அதை பண்றது இல்லை சார். அதுக்கும் காரணம், அதுக்கு அப்படி பண்ணாலும் அப்படி 1-2 ஜான் சத்தியன் மாதிரி இது மாதிரி பண்ணும்போது, அமீது மாதிரி பண்ணும்போது பண்ணாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க சார். 2 விஷயத்த சொல்ல வரும். ஒண்ணு அவங்க பண்றது இல்லை, அப்படியே பண்ணாலும் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றது இல்லை. இவங்களே கலேஜியம் வந்து திருப்திகரமாக அதை நடைமுறைப்படுத்தல நான் சொல்லல, பார்லிமெண்டரி கமிட்டி சொல்லுது. கொலேஜியத்துடைய பரிந்துரை இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு இல்லை, அவர்கள் உயர் சாதிக்காரர்களாக தான் பரிந்துரைக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டு அவங்க சொல்றாங்க சார். நான் சொல்லல, தயவு செய்து பார்லிமெண்டரி கமிட்டி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் ரெக்கார்ட் பண்றாங்க. 2018 இருந்து 2021 வரைக்கும் 601 உயர்நீதிமன்ற பதவிகள் நிரப்பப்பட்டிருக்கு. அதுல 457 பேரு உயர் சாதிக்காரங்க அப்படின்னா 80% கிட்டத்தட்டன்றாங்க. அது அவங்க சொல்ற தகவல். அதற்காக நம்ம தான் வருத்தப்படணும். அதை எப்படி சரி பண்றதுன்றது தான் அவங்களும் நாமும் கேட்கறது. அப்போ கொலேஜியத்திலையும் தப்பு பண்றாங்க. காலேஜியத்துக்கு முன்னாடி அரசாங்கமும் இதே தான் பண்ணிச்சு சார். காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு 50ல இருந்து 90 வரை 40 ஆண்டு பண்ணிச்சு. இப்ப 45 ஆண்டுகளா கிட்டத்தட்ட ஒரு 1950ல இருந்து 90 வரைக்கும் 40, இப்ப 90 34 இயர்ஸா கொலேஜியம் இருக்கு. 40 34 2 பீரியட்லயுமே எல்லா மக்களுடைய ரெப்ரசன்டேஷன் இல்ல. சரி, அதாவது மெஜாரிட்டி மக்களுடைய ரெப்ரசன்டேஷன் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றங்கள்ல இல்ல. அதை போக்குவதற்கான செயல்பாட்டை அந்த அரசும் செய்யல, இந்த அரசும் செய்யல. அது இன்னும் கூடுதலாகிட்டே வருது இந்த அரசுன்னு சொல்றோம். அது இன்னும் கூர்மை அடைஞ்சுக்கிட்டே வருது இந்த அரசுல நம்முடைய குற்றச்சாட்டு. அப்போ குறைஞ்சபட்சம் அவங்க இருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜியை சேர்ந்தவங்க நியமிக்கப்படல, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜி சேர்ந்தவங்க வேற நியமிக்கப்படுறாங்க. அதுல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி சேர்ந்தவங்க நியமிக்கப்படுறாங்கன்றத பாக்குறோம். அவங்களுக்கு அனுசரணையா இருக்கு. அப்படி இல்லாட்டி குறைஞ்சபட்சம் அனுசரணையா இருக்கவங்களா இருக்கணும் அப்படின்றத. ஜான் சத்தியன் போன்ற எந்த அரசியல் பின்னணி இல்லாதவங்க சார். ஜான் சத்தியனும் அமீதுக்கும் எந்த அரசியல் பின்னணி கிடையாது. நீலகண்டன் திமுக காரர். நீலகண்டன் திமுக காரர் அரசியல் இருக்கிறதுல நியமிக்கிறதுக்கு தடை இல்லை சார். அரசியல் இருக்கிறவங்க நியமிக்கலாம். தீர்ப்பிலே சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் அவங்க தரப்புல இருந்து வராங்களே, பிஜேபியில இருக்கக்கூடியவங்க நியமிக்கப்படுறாங்க இப்ப இருந்தாங்க. அப்ப ஆனா இங்க நியமிக்க மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனை. அது இல்லாமலே இதெல்லாம் மறந்துடுங்க. இதெல்லாம் எடுத்துட்டாலே கூட கொலேஜியம் 2 பேரையும் தான் நாங்க இதை குற்றச்சாட்டு சொல்றோம். கொலேஜியமும் இந்த கணக்கில் எடுத்துக்கணும் பார்லிமெண்ட் கமிட்டி சொல்லுது, இந்த அரசும் செய்யணும்னு சொல்லுது சார். 2 பேரும் தான். இந்த அரசு வலியுறுத்தணும் கொலேஜியத்தை பார்த்து, இதுல இந்த மாதிரி இருக்கு, என்ன நீ 601 பேர்ல 457 பேர் இப்படி பண்ணியிருக்கியே, அப்படி பண்ணாத, இனிமேல் எதிர்காலத்திலேயாவது பண்ணாதன்னு சொல்றேன் சார். ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, பண்ண நியமனத்தை ரத்து பண்ண முடியாது, எதிர்காலத்திலேயாவது பண்ணணுன்றதுதான் எங்களுடைய பேச்சினுடைய சாராம்சம். அப்ப இத நீங்க கோர்ற மாதிரி சோசியல் டைவர்சிட்டிய ஜட்ஜஸுடைய நியமனத்துல சோசியல் டைவர்சிட்டியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா வேற சட்ட திருத்தங்கள் கூட தேவையில்லை இல்லையா? இப்ப இருக்கிற கொலீஜிய முறையே அதை செஞ்சிட முடியும் இல்லையா? கொலேஜியமே செய்யலாம். கொலேஜியம் செய்ய சொல்லி பாராளுமன்ற நிலை கூட சொல்லுது, பாராளுமன்ற கமிட்டி சொல்றது, பாராளுமன்ற அமைச்ச குழு கூட பரிந்துரைக்குது. ஆனா கொலேஜியம் செய்யல. அந்த அரசுக்கும் அந்த அக்கறை இல்லை சார். இந்த அரசு நினைச்சால் கொலேஜியத்தை உறுதியா சொல்ல, அந்த பார் நீங்க இப்படி பண்ணி நான் இப்ப நியமிக்க மாட்டேன் அப்படி சொல்ல மக்கள் ஆதரிப்பேன். அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை சார். 2 பேரும் சேர்ந்தா இதை பண்றாங்க சார். 2 பேரும் இவங்க பண்ற பரிந்துரைகளும் உயர் சாதிக்காரர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதை கவர்மெண்ட்டும் அதை பத்தி அக்கறை எல்லாம் நியமிச்சுட்டு தான் இருக்கு. அதுல வேற பாரபட்சம் காமிக்குது,
கூடுதலான பாரபட்சம் காமிக்குது. இப்ப மைனாரிட்டி சார்ந்தா நியமிக்க மாட்டாங்க, அல்லது அவர்கள் எதிர்கட்சி சார்ந்த மாநிலத்துல வரக்கூடிய பரிந்துரைகள் இருந்தா அது ஒரு வேற மாதிரியா பாக்குறாங்கன்னு தான் இப்ப நம்ம சொல்லுவோம். இப்ப நிரந்தர தீர்வுங்கிறது நீங்க இப்ப கொலிஜியம் பண்ண முடியாது, கொலிஜியத்தால நினைச்சாலே பண்ணிட முடியும், வேற எந்த விதமான நிரந்தர தீர்வுகள் இல்லாம அரசமைப்பு சட்ட திருத்தம் ஒரு வில்சன் கொண்டு வந்த அந்த பில்லை எனாக்ட் பண்ணாமலேயே கொலிஜியமும் ஒன்றிய அரசும் நினைச்சாலே இதை ஈஸியா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட முடியும். நிச்சயமா நிச்சயமா. இது ஏன் கொலிஜியம் வந்தது இதுக்காக எல்லாம் இல்ல, அதாவது அனைத்து மக்களுக்கும் கொடுக்கணும்ல. ஒரு கொலிஜியம் வந்ததுன்னா எமர்ஜென்சி பீரியட்ல நீதித்துறையில தலையீடு இருந்ததுன்றதுக்காக கொண்டு வந்தாங்க. அவருக்கு தவிர கொலிஜியத்துல வரல. மற்றபடி கொலிஜியத்துக்கு எப்போதுமே இந்த மாதிரி டைவர்சிட்டியை கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்ற பார்வையே கிடையாது. அது பிளைண்ட், அதுக்கு இருக்கிறது. அது எப்போ முன்னாடி 90க்கு முன்னாடியும் அப்படிதான் இருக்காங்க, கொலிஜி வந்த ஒருபாடு அப்படிதான் இருக்கு. இதுல மாற்றம் வரணும் அப்படின்றதுதான் நம்முடைய இது. இதுல என்ன கூடுதலான இதுன்னா, இந்த இடைப்பட்ட காலத்துல உச்ச நீதிமன்றம் உயர் பதவிகள், நீதிபதிகள் உட்பட உயர் பதவிகளுக்கு ரிசர்வேஷன் பொருந்தாதுன்ற. அதனால வங்கி ஒன்று சொன்னேன், இல்ல எல்ஐசி, இல்ல எந்த பொதுத்துறையான வேலைகள் எதை எடுத்துக்கிட்டாலும் உயர் பதவிகளுக்கு கிடையாது சார், கீழே நீங்க கீழ் பதவிகளுக்கு தான். இவ்வளவு நேரம் நமது கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்ன நீதிபதி அவர்களுக்கு மிக்க நன்றி. இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.